கன்னியாகுமரி ஜவான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளஸ் சிஎப்பிஎஃப் வேறு உறவுகள். ஸோ நான் கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பேரூரை சார்ந்தோம். என்னுடைய பேர் டி பெனிஸ் தேவ். ஸோ என்னுடைய பழைய வீட்டு நான் புதுசாக வீடு கட்டியிருக்கேன். என்னுடைய அம்மா அப்பாவுக்கு சொந்தமான வீட்டுக்கு வழிபாதை, அதாவது சொத்து பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு. அதை நான் டிபார்ட்மெண்ட் வழியாக நான் 1-2 மனுக்கள் எல்லாம் கொடுத்தேன். அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, நம்ம பயனும் இல்லை. காவல்துறை அப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் ரிட்டர்ன் வந்திருக்கு. இது ஒரு சிவில் மேட்ரு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உள்ள அளவில். அப்போ இதில் மனோ தங்கராஜ் அமைச்சர் மினிஸ்டர் இன்வால்வ்டு, ப்ளஸ் போலீஸ் அதிகாரம் அவங்க வந்து பிரச்சனை, அவங்க அந்த வழியை அடைக்கிறதுக்கு நான் அடைக்க முற்பட்ட நேரத்தில் நான் தொலைபேசி வாயிலாக நல்ல ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் கருங்கல் காவல் நிலையத்துக்கு. இப்படி சொத்து பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, இந்த வழி அடைக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, நீங்கள் அதை தடுத்து நிறுத்துங்க. ஆனால் அவங்க அதை ஸ்பாட்டில் போய் பார்த்தாங்க, எடுத்தாங்க. ஆனால் அவங்க முறைகேடு செய்து வச்சுருக்காங்க. சரி தான், அது ஒரு முறைகேடு செய்து வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அப்போ வட்டாட்சியர் அவங்களுடைய பொறுப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை சரி செய்து கொடுக்கணுமா என்ன? ஒரு தற்காலிக ஒரு தீர்வு. நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், 3 வருஷம் ஆகுது. அதில் எந்த ஒரு தீர்வும் இதுவரையும் கிடைக்கல. அப்போது பைப் கனெக்ஷன் ஒன்று இருக்குது. இது வரைக்கும் தண்ணி நாங்கள் பயன்படுத்திகிட்டு வந்தோம். அப்போது அதையும் அடித்து உடச்சி போட்டுக்கிட்டு ஈபிக்கு மேலே பழிய தூக்கி போடுறாங்க. அப்போ ஈபிங்கிறது கவர்மெண்ட்டு தானே, கவர்மெண்ட்டுக்கு மேலே பழிய தூக்கி போடுறாங்க. காவல்துறை இதில் ஒரு சரியான ஒரு ஆதரவு நிலைப்பாடு எங்களுக்கு இல்லை, எங்கள் குடும்ப உறவுகளுக்கு இல்லை. அப்போது இப்படி அரசியல் தலையீடுகள் போயிட்டுருக்கு. அப்போ இதுக்கு என்ன தீர்வுங்கிறது ஒன்றும் இது வரைக்கும் வரல. இப்போ பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு விஷயத்துக்கு நம்ம நீதிமன்றம் வரைக்கும் போகிறக்கூடிய அவசியம் கூட இல்லை என்னை பொறுத்தவரையில். இதில் வட்டாட்சியர் தலையீடு செய்து, ஆர்டிஓ ஆஃபீஸையும் தலையீடு செய்து இதை சரி செய்து கொடுத்துருக்கலாம். இவங்க போலீஸ் அதிகாரத்தில் முதல்ல அதிகாரத்தை பயன்படுத்தினது இவங்க தான். எங்களுக்கு எதிராக செயல்பட்டது இவங்க தான், மேபி எதிரணி. அப்போது இதை ஒரு சின்ன ஒரு மெசேஜை நான் கொடுக்குறேன். இப்போ இது எல்லாம் அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல் தானே. இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு இருக்குது? இப்போ அவங்க அடைச்சிட்டாங்க, சொத்து பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு வழி அடைக்கக்கூடாதுன்னு. காலகால சந்ததியினருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குது. அப்போது நம்ம ஒரு அரசு துறை இப்போ ஒரு பணியில் இருக்கும். அப்போது என்ன செய்கிறது? இது என்ன தான் தீர்வு? அப்போ அவங்க இப்போ ஆட்சி அதிகாரங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அதை செயல் நடைமுறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு தானே, இவ்வளோ தானே மேட்ரு. இப்போ அரசு பொறுப்புகளில் இருக்கிறவங்க வட்டாட்சியர் அவங்க இதை இது ஒரு நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்து கொடுக்கலாம் தானே. இந்த வழித்தடம் கொடுத்துருக்கு அப்படின்னு. அப்போ அது பொய் ஆகாதுல்ல. அது ஏன் இவ்வளவு தாமதம்? 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது இவங்க அதை சரி பண்ணி ஏன் கொடுக்கலைங்கிறது தான் கேள்வி. உங்களுடைய நம்ம சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், இந்த மெசேஜ்கள் உங்களுக்கு சென்றடைகிறதுக்கு வேண்டி தான் நான் இப்போ பதிவு பண்ணுறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. பலரும் பாதிக்கப்படலாம். நம்ம பணிகளில் இருக்கிறோம், பல டென்ஷனுகளில் இருப்போம், வாழ்க்கையை ஓட்டுறோம். அப்போ இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் இருந்துன்னா எப்படி ஆகும்? இப்போ அவங்களுடைய அரசு அதிகாரம்னு சொன்னால் அப்போ அதிகாரம் அதை சரியான முறையில் அதை நடைமுறைப்படுத்தலாமையா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, ஓகே, நன்றிகள். ஒரு வீடியோ பதிவு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம்.